அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி தேர்வு எழுதி முடித்துள்ள நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ்ச்சோலையின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி தமிழ் பாடத்திற்கான தோராயமான விடை குறிப்புகளை தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இன்னும் 2-3 நாட்களுக்குள்ள டிஆர்பி அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியமே கண்டிப்பாக விடை குறிப்பு வெளியிட்டுருவாங்க. அதற்கு முன்பாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, நல்லா தெரிஞ்ச விடைகள், நல்லா தெரிஞ்சதுன்னு நம்ம சொல்கிறது, இந்த வினா இந்த மூல நூலில் இருக்குது அப்படின்ட்டு அந்த பக்கம் எந்த நூல் அப்படிங்கிறத நம்ம 100% நல்லா பார்த்த பிறகு தெரியக்கூடிய அந்த வினாக்களுக்கான விடை குறிப்புகளை மட்டும் நம்ம இங்கே கொடுக்குறோங்க. சில வினாக்களுக்கான விடைகள் நமக்கு நல்லா தெரியுது, இருந்தாலும் ஆதாரபூர்வமாக இந்த புத்தகத்தில் தான் இருக்குதுன்னு நம்மளால் இந்த காலத்துக்குள்ளே தேடி சொல்ல முடியாத காரணத்தினால அந்த வினாக்களை நம்ம ஸ்கிப் பண்ணுறோம். ஸோ நல்லா தெரிந்த வினாக்களை மட்டும், அதுக்கான விடை குறிப்புகளை மட்டும் நம்ம இந்த காணொளியில் பார்க்கலாங்க. அதில் ஏதேனும் 1-2 தவறாக கூட இருக்கலாம், நண்பர்கள் பொறுத்தருள வேண்டும். ஏன்னா அந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ளே இந்த மூல நூல்கள் எல்லாம் எடுத்து வைத்து இது எந்த நூல் எந்த பக்கம் அப்படின்னு நம்ம தேடி சொல்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, அதில் ஏதேனும் 1-2 பிழைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. இது ஒரு தோராயமான விடை குறிப்பு தான். இப்போ நம்ம தமிழ்ச்சோலையில் சொல்கிறது தான் சரி, இதுதான் 100% சரியான விடை அப்படின்னு நான் சொல்ல வரலைங்க. அதில் ஏதேனும் 1-2 பிழைகளும் இருக்கலாம், பொறுத்தருள வேண்டும். பார்க்கலாம் என்னன்னுங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த கொஷின் பார்த்திங்கன்னா டி டைப்புங்க இது, சரிங்களா? இது டி ஆன்சர் கீ அதை எழுதியிருப்பீங்க இல்லையா, அதிலேருந்து நம்ம சொல்கிறோம். நம்ம வினாக்களை சொல்லி தான் சொல்கிறோம். ஸோ பிரச்சனை வராதுன்னு பார்க்குறீங்க. நீங்கள் ஸ்க்ரீன்லேயும் பார்க்குறீங்க. இது கட்டாய தகுதி தேர்வுக்கான, தமிழ் தகுதி தேர்வுக்கான வினாக்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த பொறுத்துக கொடுத்துருக்காங்க இல்லையா, வீசு தென்றல், நன்மொழி, அண்ணன் தம்பி, சாரை பாம்பு. இதுக்கான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சி, இதுக்கான ஆப்ஷன் சி. அடுத்து இல் நுழை கதிர், இதுக்கு சி. இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றை அப்படிங்கிறதுங்க. வானம் வசப்படும், இது வரலாற்று புதினம். அடுத்து நெய்த நிலத்தவர் பாணவர்களை வரவேற்று குழல் மீன் கறிங்க. அரசனின் கல்வி வீரம், இதெல்லாம் நீங்கள் எழுதியிருப்பீங்க. பாடான் திணை. மாறன் தன் நண்பன் இனியனிடம் சொல்கிறது இடவழுவமைதி. இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் நெய்தல். கொற்கையின் அரசனாகவும் புலவராகவும் இருந்தவர் அதிவீரராம பாண்டியர். அடுத்து உந்துவழி கிளர்ந்து ஊழி ஊழியும், இது செந்தின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா, இது செந்தி, பண்பு தொகை குறிக்கக்கூடிய சொல் செந்தி அப்படிங்கிறதுங்க. அடுத்தது கோவலன் கண்ணகி கதை, இது சீத்தலை சாத்தனாருங்க. இதெல்லாமே எழுதியிருப்பீங்க. அதாவது கட்டாய தகுதி தமிழ் தேர்வு பொறுத்தவரை எளிமையாக தான் இருக்குங்க. எல்லாருமே இதில் அந்த தகுதி மதிப்பெண்ணுக்கு மேலேயே வாங்கிடலாம், ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. ஏற்பாடு, இது வந்து ஞாயிறு மறையக்கூடிய அந்த நேரம் சொல்கிறேன். எல்னா சூரியன், படுனா மறையக்கூடிய அந்த நேரம். அகவற்பாவுக்கு பொருந்தாத நூலை தேர்ந்தெடுங்க, 4 அடியாக இருக்குங்க. கண்ணீருக்கு காட்சி தராமல் அரியணவாய் இருக்கும் மலர் அப்படிங்கிறது பலா. ஏன்னா பலா தான் பூக்கிறதே தெரியாதுங்க. இது நம்ம அவையாரே சொல்லுவார், பூக்காது ஆனால் காய்க்கும், பூக்கும் காய்க்கும், பூக்கும் ஆனால் காய்க்காதுன்னு 3 வகையான மரங்களை சொல்லுவோம் இல்லைங்களா, அது பலா. இந்த பொறுத்துக்கு பார்த்தோன்னா பி, இதுக்கான ஆன்சர் பி. ஏன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க, ஸோ அதை நான் பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் நம்ம வாசிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அடுத்தது இலையின் பெயரை குறிக்காத சொல் கழை. இதில் மற்றபடி தாள், ஓலை, தோகை இதெல்லாமே இலையினுடைய பெயரை குறிக்குங்க. 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது. அடுத்தது இதுக்கு சி ஆன்சருங்க. 14 வலிமை நிலைநாட்ட நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற அரசர் தும்பை புகைச்சூடி மகிழ்வர். இது புத்தகத்தில் இருக்குது, நீங்கள் எடுத்து பார்க்கலாம். உனக்கு படிக்க தெரியாது அப்படிங்கிற நூல் யாரை மையப்படுத்தி எழுதப்பட்டுள்ளது? மேரி மெக்லியூட். அடுத்தது பெண்ணினை பாகம் கொண்ட, இது மீனவன் அப்படிங்கிறதுங்கிறது தான் பாண்டியனை குறிக்கும் சொல். எல்லாமே நீங்கள் எழுதியிருப்பீங்க. கோபலபுரத்து மக்கள் இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்டதுங்க. கால வழுவமைதி அப்படிங்கிறது அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார் அப்படிங்கிறது வலுவாக இருந்தாலும் அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது. அடுத்தது நடவாமை, எதிர்மறை. வடமொழி கதை வந்து சிவசிந்தாமணி. அடுத்து ஆசிரியர் பாயகாரத்தில் முடிவது 2 அடி முதல் 12 அடி அப்படிங்கிறது வந்து கூற்று 1 சரி, கூற்று 2 தவறுங்க. ஏன்னா 2 அடி முதல் 12 அடி வரை அப்படிங்கிறது வெண்பாவுக்கு உரியதுங்க. கலைஞர் எனும் சிறப்பு பெயர் அப்படிங்கிறது தூக்குமேடை நாடக பாராட்டு விழா. அடுத்தது பொதுமொழிங்கிறது வேங்கை. திருக்குறள் மெய்ப்பொருள் உரை பாவலரேறு அப்படிங்கிறதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா விருந்தே புதுமை, அது தொல்காப்பியங்க. தீண்டாமைக்கு எதிராக நாசி கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தியவர் அம்பேத்கருங்க. இது வரைக்கும் கட்டாய தகுதி தமிழ் தேர்வுக்கான ஆன்சருக்கு நம்ம பார்த்தோம். இப்போ தமிழ் பாடத்துக்கு மேஜருக்கு நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போவும் நான் சொல்கிறேங்க, அதாவது இந்த வினாக்களுக்கான விடை
நம்ம மூல நூல்களில் கன்ஃபார்மாக நமக்கு தெரியுது இது எடுத்தது அப்படிங்கிறத வச்சு தான் இந்த விடை குறிப்பு சொல்கிறோம். இப்போ நீங்கள் மற்றதுக்கெலாம் விடைகள் தெரிந்தாலும் நம்ம இதில் தான் கன்ஃபார்மாக சொல்ல முடியாததுனால நம்ம அதை ஸ்கிப் பண்ணுறோம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்று பார்க்குறோம் அப்படின்னா அது எனக்கு என்ன தான் அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சாலுமே அந்த மூல நூல் பெயர் என்ன, எந்த பக்கம் எங்கே இருக்குதுன்னு நான் என் கண்ணால் பார்த்தா தான் அதை நான் பிறருக்கு சொல்லுவேங்க. இது நம்ம ஒரு யூகத்தில் இல்லை எனக்கு தெரிஞ்ச அறிவு வரைக்கும் நான் சொல்லிவிட்டு அது எதுன்னு தவறாக போனால் அது நல்லா இருக்காதுங்க. அதனால் அதை நம்ம ஸ்கிப் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே. இதனால் குறித்து வச்சுருக்கோம் ஒரு தோராயமாக. இந்த பாருங்கள் எல்லாமே ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் அது சரியாக அங்கேருந்து எடுக்க முடியாத காரணத்தினால நான் அதை சொல்லலைங்க. வரதன் என்கிற இயற்பெயர் காலமேக புலவருக்கு. திரு ஆவினன்குடி பழனி இருக்குங்க. அடுத்து பண்டிதமணியை பற்றி முடியரசன் இயற்றிய காப்பியம் ஊன்றுகோல் அப்படிங்கிறதுங்க. அடுத்து பார்க்குறோங்கன்னா அமைப்பியல் திறனாய்வின் இருபெரும் சிந்தனையாளர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பெர்னினண்ட் சுசூர், கிளாட் லெவிஸ் அவங்க தான். சித்திரக்காளி அப்படிங்கிறது நெல் வகைங்க. அடுத்தது அகத்திணைக்கு பொருந்தாத புறத்திணையை தேர்ந்தெடுக்கங்கிறாங்க. முல்லை வச்சிங்க. ஏன்னா வஞ்சி தானே முல்லையது புறனே, அப்போ வஞ்சி முல்லை வந்திருக்கணுங்க. உழிங்கை தானே மருதத்து புறனே, தும்பை தானே நெய்தலது புறனே, வாகை தானே பாலையது புறனேன்னு இருக்குங்க. அதனால் முல்லைன்ட்டு அந்த வெச்சி அதுதான் நமக்கு பொருந்தாத புறத்திணை. ஜானகிராமனின் திரைப்படமாக்கப்பட்டது மோகமுள் அது இருக்குங்க. சாகித்ய அகாடமியின் தமிழ் சிறுகதை நூலுக்கு முதலில் பரிசு பெற்றவர் நம்ம கு அழகிரிசாமி அவர்கள்ங்க. ஏன்னா அன்பளிப்பு 1970 வாங்கியிருக்கிறாருங்க. திலகவதி அவங்களுடையது கல்மரம் புதினம். ஒரு சிறு இசைங்கிறது வனதாசன் அவர்களுடையதுங்க. கு அழகிரிசாமி சரியானதுங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சிலப்பதிகாரத்திலும் அதன் உரைநூல்களிலும் இடம்பெறும் ஊர்கள் அப்படின்னு கொடுத்துட்டு இவற்றில் தவறானதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு சி ஆன்சருங்க. ஏன்னா சிலப்பதிகாரத்திலும் அதன் உரைநூல்களையும் பார்த்திங்கன்னா நேரிவாயில், நெடுங்குளம், இடும்பில், உஞ்சை, அரங்கம், திருமால் குன்றம், கொடும்பை, நெடுவேல் குன்றம், செங்களம், வியலூர் இந்த மாதிரி நிறைய ஊர் பெயர்கள் குறிக்கிறாங்க. சாங்கிய சூத்திரம் அப்படிங்கிற நூல் கபிலருங்க. சாங்கிய சூத்திரம் கபிலர். வாரணம் அப்படிங்கிறது திரிசொல். ஏன்னா இப்போ நம்ம திரிசொல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். திரிசொல் அப்படிங்கிறது கற்றவருக்கு மட்டுமே எளிதில் பொருள் விளங்கக்கூடிய சொற்களை தான் திரிசொல்னு சொல்கிறோம். வாரணம்னா யானை இல்லைங்களா? யானைன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். வாரணம்ங்கிறது கற்றவருக்கு மட்டும்தான் தெரியும். அது திரிசொல். உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த புத்தகத்தை பேஜ் எடுக்க முடியாததுனால அது இருக்கிறோம். அடுத்த காணொலியில் நம்ம இதையும் சொல்லிடலாம். திறனாய்வு வரலாற்றின் பயன் அப்படிங்கிறது பி ஆன்சருங்க இதுக்கு. அடுத்தது ஆயுதல் என்பதற்கு உள்ளதன் நுணுக்கம் இது தொல்காப்பியம் சொல்லுதுங்க. உரிச்சொல்ல சொல்லுதுங்க தொல்காப்பியம். தமிழோடு தூது எத்தனை கன்னிகள் 268 இருக்குங்க. கதைப்பாடலின் மரபும் தன்மையும் குறித்து வரையறை செய்தவர் மார்க் எட்வர்ட் லீக். நம்ம சக்திவேல் ஐயா புத்தகத்தில் பக்கம் 88 இது இருக்குங்க. நீங்கள் எடுத்து பார்க்கலாம். கண்ணிமை நொடியன அவ்வே மாத்திரை இது பார்த்தோன்னா சார்த்தி அளத்தல்னு சொல்லுவோம். மொத்தம் 7 வகையான அளத்தல்ல இது சார்த்தி அளத்தல் அப்படிங்கிறது இளம்பூரணர் உரையில் நமக்கு இருக்குங்க. பாரத விலாசம், தாருக விலாசம் போன்ற ஆக்கங்களை இந்த நூல் படைப்பு யாருது அப்படின்னா ராமச்சந்திர கவிராயருங்க. அடுத்தது தாய் ஆழங்காண முடியாத அன்பு கடல் இது நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது தான் தமிழண்ணல். தமிழில் திறனாய்வு என்ற சொல்லி முதலாக புழக்கத்தில் விட்டவர் ஆசாஞான சம்பந்தனுங்க. யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புழி இசைப்பதுங்கிறது கொண்டுகுட்டு பொருள்கள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். புழுதம் அப்படிங்கிற சொல் அளபடையை குறிக்குதுங்க. எருத்தை இது பார்த்திங்கன்னா பாண்டில் என்று கூறுவது தெலுங்கு சொல்லுங்க. சில பேர் துளுவு சொல்லுன்னு சொல்லுங்கள், தெலுங்கு சொல்லுங்க. நாட்டுப்புற தெய்வங்களுக்கு கொண்டாடப்படும் விழாவை திருநெல்வேலி மாவட்டத்தில் எவ்வாறு குறிப்பிடுவார்? கொடை அப்படின்னு குறிப்பிடுவாங்கங்க. அடுத்து முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழை இயற்றியவர் குமரகுருபரர். அடுத்து தமிழ் மொழிக்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் முதலாக வாங்கினவர் நம்ம ராபி சேது பிள்ளை அவர்கள். தமிழ் இன்பம் அந்த நூலுக்கு தான் வாங்கியிருக்கிறாருங்க. அது 54 தான் சாகித்ய அகாடமி உருவாக்கம், 55 தான் கொடுக்குறாங்க. இங்கே 54 இருக்குங்க. எது எப்படியோ ஆனால் தமிழ் இன்பம் தான் முதல்ல இந்த பரிசு பெற்றது அதில் தான் வருங்க. அதுக்கப்புறம் தான் பிற நூல்கள் எல்லாம் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா பரிபாடல் பாடப்பட்டுள்ள கடவுள் அப்படின்னு சொல்லும் பொழுது இது நம்ம எதை வச்சு அவங்க கேட்குறாங்கிறத பார்க்கணும். இப்போ பரிபாடலில் இன்னாருக்கு இன்னதுன்னு நம்ம சொல்கிறாங்களே, காடுகளாட்கொன்று, திருமாட்கு 24, செவ்வேற்கு 31 பாட்டு, காடுகளாட்கொன்று, மாதிரி 4 பெண் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நம்ம அதை சொல்கிறோம். ஸோ அப்படி வச்சு அவங்க அந்த எந்தெந்த பாடலில் வைத்து பார்க்கும் பொழுது 1, 2 சரி அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா 500 முன்னிலை 10 பாடியவர் ஓதலாந்தை. பாலை ஓதுனா பாலையில் தான் வருது. பாலை ஓதலாந்தை பனிமுல்லை பெயனை நூலை ஓதும் 500 இல்லைங்களா, அப்போ ஓதலாந்தை. இன்னே வருகுவர் தாயிர் என்போல் நன்னர் நன்மொழிக்கு இது விரிச்சி கேட்டுறதுங்க. முல்லைப்பாட்டில் வரும். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்.
முல்லைப்பாட்டில் வருதுங்க. அடுத்தது பெய்யன பெய்யும் மழை அப்படிங்கிறது திருக்குறளில் இருக்குது. திரிகடுகம் 96வது பாடல் எடுத்து பாருங்கள். அடுத்து ஞான கலைவாழ் நகர் அப்படின்னு நலவெண்பாவில் இருக்குதுங்க. மாவிந்த நகர், இது நம்ம வீடியோ கூட போட்டிருக்கோம், யூடியூப்பில் போட்டிருக்கோம். அதை பார்த்துறவங்களுக்கு தெரியும். இந்த மாவிந்த நகர் நம்ம சொல்லியிருக்கிறோம். வெண்பாவிற்கு அகவதில் இல்லாத ஓசை அப்படிங்கிறது தொல்காப்பியத்தில் தான் வருதுங்க. 2 நூற்பாவாக பார்க்கணும். அகவல் என்பது ஆசிரியமேன்னு சொல்லிட்டு அடுத்த நூற்பாவில் பார்த்தீங்கன்னா அகுது அன்று என்ப வெண்பாய் யாப்பேன்னு சொல்லுவார். நம்ம அப்படி வச்சு பொருள் கொள்ளும் பொழுது தொல்காப்பியங்க. பெரும்பான்மையாற்றுப்படியில் முல்லைநில மக்கள் பண்டமாற்று முறையில் தயிரையும் ஓரையும், இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தேன் இருக்குது. ஆனால் நீங்கள் எடுத்து பாருங்கள், பெரும்பான்மையாற்றுப்படை 160வது வரியில் பாருங்கள். அதில் அலைன்னு வரும், அது தயிர் மோர் வெண்ணெய் இது சம்மந்தமான பொருள்களை கொடுத்துட்டு நெல் வாங்கினாங்கன்னு அதில் இருக்குது. அப்படி இருக்குது. ஆனால் இங்கே குறிஞ்சி நில மக்கள் அப்படின்னு சொன்னதுனால நம்ம தேன் தான் இங்கே சூஸ் பண்ணுவோம். பார்த்துக்கலாம் என்னன்ட்டு. பொருள்நசை வேட்கையோன் முறை செயல், இது முதுமொழி காஞ்சியில் வருதுங்க, பொய். அடுத்தது பெண்ணிய திருநாய்வின் முன்முயற்சியாக 2ஆம் பாலினம்ங்கிற நூலை எழுதியவர் சைமன் டி பவார். அவர் தான். தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படிங்கிறது தாய்மானவர் பாடல்கள் தான், எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். தமிழ் படிக்காதவங்களுக்கு கூட அது தெரிஞ்சிருக்கும். உரைக்களஞ்சியம் நிறைய உரைகள் திருவாய்மொழிக்கு தான் இருக்குதுங்க, அது ஒன்று. இங்கே சாலை இளந்திரையினுடைய சமுதாய நோக்கில் பழமொழிகள், நாவி ஜெயராமன் அவர்களுடைய பழமொழிகளில் வேளாண்மை அறிவியல் அப்படிங்கிற இந்த பொறுத்துக்கு ஆன்சர் ஏங்க வருங்க, பார்த்துக்கோங்க. 79 உலா, ஊரோடு தோற்றம் உரித்தன மொழிப அப்படிங்கிறது உலாவுக்கு. ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே, இந்த பதிகம் திருவையாறில் பாடப்பட்ட பதிகம். தலம், இந்த திருத்தலம் திருவையாறு, பார்த்துக்கோங்க. நெறிமுறை ஹேக்கர்கள்னு சொல்கிறேன், எத்திக்கல் ஹேக்கர்னு சொல்லுவோம். அதான் ஹேக் பண்ணுறது தவறு தான், ஆனால் இந்த ஹேக்கிங் எப்படி எப்படின்னா நல்லதுக்காக பண்ணுறது சொல்கிறோம் இல்லைங்களா, அப்படி எத்திக்கல் ஹேக்கிங் சொல்லும் பொழுது வெள்ளை தொப்பி ஹேக்கர்கள் அப்படின்னு இவங்கள சொல்லுவாங்க. பின்னி முடிச்சிடமா பிச்சிப்பூ சூட்டிடமா அப்படிங்கிறது நம்ம கவிமணியுடைய ஆசிய ஜோதியில் இடம்பெறுதுங்க. சிலப்பதிகாரத்தை சிறப்பதிகாரம்னு சொன்னவர் ஊவே சாமிநாத ஐயர் அவர்களுங்க. திவிட்டன் விசையன் நமக்கு சூளாமணியில் வருது, உங்கள் எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். குறிப்பிட்ட ஒரு இலக்கியத்தின் தரத்தை ஆய்வது அப்படிங்கிறது ஆபர் குரோம்பி அவர்கள் சொல்கிறது. நற்றினியில் கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார், உங்கள் எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். கண்ணகி கருங்கனும் மாதவி செங்கனும் உன்னிறை, இவங்க கண்ணு இடக்கண் துடிக்குது, அங்கே வழக்கண் துடிக்குது, நல்லது கெட்டதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ அந்த ஒரு நிகழ்வு இங்கே சொல்கிறாங்க. இந்திர விழா ஊரெடுத்த காதில் அது வருதுங்க. இது 88வது பாடல், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கம்பர் பாடல். மன்னவனும் நீயோ வளநாடும் உன்னதோ உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன் நீ விரைந்தேற்றுக்கொள்ளாத வேந்துண்டோ உண்டோ குரங்கேற்றுக்கொள்ளாத கொம்பு அப்படின்னு வருங்க. அடுத்தது பெருந்தினே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது அன்பின் ஐந்தணிக்கு மாறானது தான், அது ஒன்றும் இல்லை, பொருந்தா காமம் தான். பெருவழக்காக பின்பற்றப்பட்ட திருமண முறை அப்படிங்கிறாங்க. இது ஒன்று டீல் இருக்குது, இது நம்ம கொஞ்சம் பார்க்கணும் என்னன்ட்டு. ஆனால் இது ஃபஸ்ட் ஒன் கரெக்டு, பொருந்தா காமம் சரி. பெருமைக்குரிய திணை கிடையாது, பி வராதுங்க. பெருமைக்குரிய திணை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் இவற்றில் சரியானதுன்னு கேட்குறாங்க. அப்படி சரியானது அப்படின்னு கேட்கும் பொழுது பி இல்லாதது நம்ம பார்க்கணுங்க. பி இல்லாததுன்னா ஃபஸ்ட் ஒன்லேயே பி இருக்குது, சியில் இந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா பி இருக்குது, டிலையும் பி இருக்குது. ஸோ பி இல்லாதது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். அதை வச்சு நம்ம போடுறோம். 8 தொகையில் 5 புலவர்களால் பாடப்பட்ட நூல் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கே தெரியும், ஐங்குறுநூறும் நம்ம கலித்தொகையும் தான். இது 5 புலவர்களால் பாடப்பட்டது. எல்லாருமே இதை எழுதியிருப்பீங்க, இதிலெல்லாம் தப்பே வராதுன்னு நினைக்கிறேன். ராஜமயிரின் கமலாம்பாள் சரித்திரம் 1893 விவேக சிந்தாமணி பத்திரிகையில் இது வெளிவந்ததுங்க. பலப்பட்டடை அப்படிங்கன்னா பண்டமுள்ள அறைன்னு அர்த்தங்க. பலப்பட்டடை சொக்கநாத புலவர் இருக்காருங்களா. சங்க நூல்களில் விந்தை பூச்சி அப்படிங்கிற நூலை எழுதியவர் PL சாமி அவர்களுங்க. அடுத்து முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கு போர்த்தும பெற்றியலே அப்படிங்கிறது திருவெம்பாவையில் இடம்பெற்றிருக்குங்க. 9வது பாடல் எடுத்து பாருங்க. திருவாசக வியாகியானம் என்னும் திருவாசக அனுபூதி உரை அப்படிங்கிறது சீர்காழி தாண்டவராயிருங்க. அடுத்தது தமிழக வரலாற்றில் முதலாக மேடையேற்றப்பட்ட நாடகம் காசி விஸ்வநாத முதலியார் எழுதிய டம்பாச்சாரி விலாசம் 1867 301 அடிகளால் பாடப்பட்ட நூல் பட்டினப்பாளைங்க. அடுத்தது அழிந்து போன லெமூரியா அப்படிங்கிறது எலியட் ஸ்காட் அவர் எழுதினதுங்க. பெண் எழுத்தாளர்களின் எழுத்துக்களை பெண்கள் மட்டுமே திறனாய்ந்து மதிப்பிட வேண்டும், இந்த கைனோ கிரிட்டிசிசம் இது அறிமுகப்படுத்திய பெண்ணிய சிந்தனையாளர் எலைன் ஷோவால்டர் அவர் தாங்க. தன் தமிழ் புது என பொறான்
என போற்றப்படும் அரசன். இது வந்து நீர்மிகின் சிறையும் இல்லைன்னு தொடங்கக்கூடிய பாடல். புறம் 51வது பாடலுங்க. ஐயூர் முடவனார் எழுதியிருக்கிறாரு. பாண்டியன் கூடகாரத்து துஞ்சிய மாறன் வழுதி, என்னோட முழு பேர் அதுதான், பாண்டியன் கூடகாரத்து துஞ்சிய மாறன் வழுதி. ஸோ அந்த ஆன்சர். அடுத்தது நீரிடை உறங்கும் சங்கம் நிழலிடை உறங்கும் மேதி கம்பராமாயணத்தில் வருதுங்க. நாட்டுப்படலம்ங்க. இது வந்து நாட்டுப்படலம். முற்பிறவியில் மணிமேகலையின் தாய் அமுதபதி, அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். திருவருட்பாவினை முதலில் பதிப்பித்தவர் தொழுவூர் வேலாயுத முதலியார். வள்ளலாருக்கு தன்னுடைய பாடல்களை வணிக நோக்கில் பதிப்பிக்கணுங்கிற எண்ணமே கிடையாது. அவர் கடுமையாக அதை எதிர்த்தார். வேணாம், என்னுடைய நூல்களை பதிப்பிக்காதீங்க, இதை நான் உடன்பட மாட்டேன்னு வள்ளலார் சொன்னார். ரொம்ப காலம் பதிப்பிக்காமல் இருந்து அப்புறம் அவர்கிட்ட எப்படியோ பர்மிஷன் வாங்கி என்ன பண்ணாங்கன்னா இது பதிப்பிச்சாங்க. நம்ம அதை படித்து பார்த்திங்கன்னா தெரியும். அடுத்து நாட்டுப்புற நம்பிக்கைகள் தோன்றிய வரலாற்று நாட்டுப்புற நம்பிக்கைகள் என்ற நூலில் எடுத்துக்காட்டுடன் விளக்கியவர் தமிழவன். சக்திவேலையா புத்தகத்தில் 190ஆம் பக்கம் இருக்குது பாருங்கள். வானொலி அண்ணா அப்படிங்கிறது வடிவேல் ராவணன். அடுத்து பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தன் அவர்கள் பெரிய புராணத்தை பதிப்பித்த ஆண்டுங்க 1993ங்க. உலக தமிழ் இலக்கிய வரலாறு உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் வெளியீடு. அந்த நூலில் நீங்கள் 84ஆம் பக்கம் இதை எடுத்து பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் இருக்குது. அடுத்து பார்க்குறோம் அப்படின்னா நால்வேதத்திற்குரிய ஆரங்கம் திருமங்கை ஆழ்வார். நம்ம ஜெகதா புத்தகத்தில் இலக்கிய வரலாறில் கூட 148ஆம் பக்கம் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். செல்வத்து பயனே ஈதல் புறநானூறு எல்லோருக்குமே தெரியும். இது பாருங்கள், ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு உயர் செல்வமும் மற்றும் அன்றென்றிரு பசித்தோர் முகம்பார் நல்லறமும் நன்றென்றிரு. அருமையான பாடல், பட்டினத்தார் பாடலுங்க இது. அடுத்தது உறுதிக்கூற்று. இனிமை என்பது தமிழுக்கு ழகரத்தால் மட்டும் ஏற்பட்டது அன்று. எழுத்தினிமை போன்றே சொல்லினிமை. இது ரெண்டுமே சரிதான். ஏப்புழைஞாயில் எந்த நிலையரணம் காப்போர் சூடிய பூப்புகழ்ந்தன்று நொச்சித்திணை. எல்லாருமே எழுதியிருப்பீங்க. கொடிய விலங்குகளாலோ வேறு காரணங்களாலோ உண்டாகிய புண்ணை ஆற்றுவதற்கு இசைபாடும் வழக்கம் மலைபடுகடாமில் 300வது வரியில் இருக்கு. அவனுக்கு அந்த மார்பில் புண்ணை ஏற்பட்டுரும். அப்போ மனைவி என்ன பண்ணுவான்னா இந்த பண் பாடி அதை ஆற்றுவாள். நீங்கள் எடுத்து பார்க்கலாம். மலைபடுகடா பெருங்குன்று பெருங்கௌசியனார் தான் அதனுடைய இது. கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இது கற்றவனுக்கு என்னாடும் தன்னாடு எவ்வூரும். இது வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளும் சொல்லுது, நமக்கு பழமொழி நானூறும் சொல்லுது. கடுவனும் அறியும் கொடியோனையே அப்படிங்கிறது கொல்லன் அழிசி எழுதியவர் குறுந்தொகை 26வது பாடல். எடுத்து பாருங்கள். தோழிக்குற்று. மனச்சான்று கிம்பளம் காதல் எங்கே ஓரங்க நாடகங்களை இயற்றியவர் மூவாவர்கள்ங்க. வெய்யோன்பாடு எத்தனைக்குரியது? வெய்யோன்பாடு நெய்தல். அடுத்து பொருத்துகளை நீங்கள் இந்த 2 தெரிஞ்சாலே எழுதியிருக்கலாம். இப்போ தாய ஞானமூர்த்தி ஐயா அவர்கள் இலக்கிய திறனாய்வில், ஆசா ஞானசம்பந்தன் அவர்கள் இலக்கிய கலை. இது 2 வச்சிட்டிங்கனாலே இந்த 2 ஆப்ஷன் எதில் இருக்குது நம்ம பார்த்துடலாம். பி ஆப்ஷனுங்க. அடுத்தது குன்றத்தூர் சேக்கிழான் மாதேவடிகள். இதில் இந்த சேக்கிழான் என்பதுங்கிறது குடிப்பெயருங்க. அவங்களுடைய குடி எப்படி தொல்காப்பியன்னு சொல்லும் பொழுது காப்பிய குடி, அது வந்து காப்பிய குடிங்கிறது ஒரு குடி, அதை வச்சு தான் அவருக்குடைய பெயர். கருமறையான் அப்படிங்கிறது மாட்டினுடைய வகையை நமக்கு குறிப்பிடுதுங்க. இந்த கேள்வி பாருங்கள். 18ஆம் நூற்றாண்டில் துணை வினைகள் முக்கிய வினைகளுடன் இணைந்து ஒரே அழகாக செயல்படுகிறது. 18ஆம் நூற்றாண்டுங்கும் பொழுது பாருங்கள். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாங்க, இங்கே பெஸ்கி வீரமாமுனிவர் அது 2மே கொடுத்துருக்குறாங்க. இந்த வினாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா கால்டுவெல் தான் வருங்க. சரியான ஆன்சர். இன்னும் நான் அந்த பக்கம் எடுக்க முடியாதனால சொல்ல, இது கால்டுவெல் தான் வருங்க. ஏன்னா நம்ம 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அப்படின்னா நம்ம கால்டுவெல் தான் வருவார். ஏன்னா பெஸ்கி வீரமாமுனிவர் 2 ஒரே பேர் தான். இவங்க 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்துருக்கிறார் வீரமாமுனிவர். ஸோ அவருக்கு பிறகு தான் கால்டுவெல் வந்தாருங்க. ஸோ அதுவாக இருக்கலாம். ஏகோஜி எனக்கு தெரியலைங்க, அதனால் இதை நான் ஸ்கிப் பண்ணலான்னு தான் பார்த்தேன். இருந்தாலும் சொல்கிறேன், இது ஒரு யூகமாக தான் நான் சொல்கிறேங்க. இதுவும் பார்த்தோம் அப்படின்னா 1179ன்னு கொடுத்துருக்குறாங்க இந்த ஹொபர்ட் ஷுஷு. இன்னும் நம்ம பார்த்துட்டு சொல்லலாங்க. அடுத்தது ஈன்றாலை ஓம்பாவிடில் இன்னாது. இது இன்னா நற்பதில் வருது. பெற்றவளை வந்து பாதுகாக்கணும், இல்லைன்னா அது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லுது நமக்கு. பொறுத்துக்கெல்லாம் நீங்கள் எழுதியிருப்பீங்க. செருனா வயல், பெற்றம்னா பசு, சிறுமியர்னா சிறு பெண்கள் நீங்கள் எழுதியிருப்பீங்க. பாலி மொழி எந்த நூற்றாண்டில் வரி வடிவம் பெற்றது? கிமு 1ஆம் நூற்றாண்டு. இது ஏதேனும் மாற்றுக்கருத்து இருந்தால் பாருங்கள், நான் எனக்கு தெரிந்த வரைக்கும் சொல்கிறேன். தோதர் மொழி 1837 அது அறியப்பட்ட இது அப்படின்னு சொல்லும் பொழுது. அடுத்தது பார்த்திங்கன்னா அன்றைய திறனாய்வாளர்கள் அலசல் முறை திறனாய்வு பகுப்பு முறைன்னு இருக்குது. அதை இன்னும் நான் சரியாக அந்த புத்தகத்தை அந்த பேஜில் எடுக்க முடியாதனால ஒரு தோராயமாக தான் அதை நான் சொல்கிறேன். 6 அறிவதுவே அவற்றோடு மனநே. இது தொல்காப்பியம் சொல்லுது. ஏன்னா நன்னூல் நமக்கு சொல்லும் பொழுது 5 அறிவு தான் சொல்கிறாங்க. மக்கள் தேவர் நரக்க எல்லாத்தையும் ஒன்றா விலங்கு மக்கள்லாம் ஒன்றா சேர்த்துட்டாங்க.
தொல்காப்பியர் என்ன சொல்கிறாருன்னா ஆறறிவு மனம் அதோடு சேர்த்து சொல்கிறாருங்க. ஒப்பிலக்கணம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் கால்டுவெல் தாங்க. சிலப்பதிகாரத்தில் கற்புடை மங்கையர் 7 இடம்பெறும் காதை வஞ்சின மாலையில் வருதுங்க. மைத்ரோலித்திக் என்பது லித்திக் அப்படிங்கிற பொருள் கல்லை குறிக்குது நமக்கு. ராகுலன் பார்த்திங்கன்னா உதயகுமார் முற்புறவியுடைய பெயர் தான் நீலபதியின் மகன் லக்குமியினுடைய கணவன் அப்படின்னு வருதுங்க. அடுத்தது தமிழக வரலாற்றில் முதலில் ஆதிச்சநல்லூர் அகழாய்வு மேற்கொண்ட வெளிநாட்டு ஆய்வாளர் ஜாகர் 1876. நீங்களாம் ஃப்ரூஸ்புட் படிச்சிருப்பீங்க, ஜான் மார்ஷல் படிச்சிருப்பீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு தொடங்கினது இவர் தான். அடுத்து நாட்டுப்புற விளையாட்டுகளில் சிலம்பாட்டம் மலையாள மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நெடுவடி. எடுத்து பார்க்கலாம், நீங்கள் 253ஆம் பக்கம் சக்தி விளையா புத்தகத்தில் இருக்குங்க. ஐயா அருணகிரி அப்பா உனை போல் மெய்யாக ஒரு சொல் விளம்பினார் யார்? இது தாய்மானவருங்க, சொல்கிற தாய்மானவர். இது வரைக்கும் நம்ம தமிழ் பார்த்தோம். இதில் ஏதேனும் நான் சொன்னதில் 1-2 தவறாக இருந்தால் பொறுத்தருள்க. நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் பொழுதே சொல்லிட்டேன். இந்த கால அவகாசத்துக்குள்ளே எனக்கு தெரிந்தது என்கிட்ட இருக்கிற புத்தகங்களை பார்த்து நான் சொன்னது. அதில் ஏதேனும் தவறுகள் இருக்குது, எல்லாமே சரின்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் ஓரளவு நம்ம சொன்னது எல்லாமே மூலநூல்களிலிருந்து எடுத்து சொன்னது. மற்றபடி இந்த ரவுண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம ரெட் கலரில் போடாமல் விட்டதெல்லாம் தோராயமாக வச்சுருக்கோம். சரியான ஆன்சர் கிடைச்சோன்னே நம்ம அது குழுவிலே பதிவிடுவோம், வாட்ஸ்அப் குழுவில். மீதி இருக்கிற வினாக்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது இது பாருங்கள், கல்வி உளவியல் குறுக்கு சந்திப்புகள் உயர்கல்விக் கொள்கை 2016 நிறுவன திட்டமிடல். இது ஸ்ரீ ஜே.பி. நாயக். தமிழ்நாட்டில் பெண் சுதந்திர போராட்ட வீரர்கள் பர்மாவில் காந்தி சேவா சங்கத்தை தொடங்கியவர் சொர்ணம்மாள். கூட்டல் கழித்தல் பெருக்கல் அளவீட்டு சோதனை. பள்ளிதான் குழந்தையின் அனைத்து அனுபவங்களுக்கும் பொறுப்பேகிறது, W.B. ராகன். அடுத்தது பின்வரும் நூற்றில் எந்த ஒரு அணுகுமுறையை H.E. ஆம்ஸ்ட்ராங் பரிந்துரைத்தார்? கண்டறி அணுகுமுறை. கல்வி என்பது குழந்தைகளின் படைப்பு திறன்களை நிலைநிறுத்துவதற்காக தாகூர் சொல்கிறது. தெரியாத அளவை தெரிந்த அளவோடு எண் அழகு வழியாக ஒப்பிட்டு வெளிப்படுத்துவது கல்விசார் அளவீடு. தலைமைத்துவ மேலாண்மை பாணியின் வகையை தீர்மானிக்க கிரிட் சொல்கிறோம். திறந்த கல்வி வளங்கள் யுனெஸ்கோ சொல்கிறோம். ஒரு நபரின் பார்வை கூர்மை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அயளவு பார்வையற்றவர். குறிப்பிட்ட அளவுன்னு வரணும், பாருக்கு. ஓகே. நம்பகத்தன்மை என்பது பெறப்பட்ட சோதனை மதிப்பெண்கள் கில்போர்டு சொல்கிறதுங்க. சங்க காலத்தில் ஆசிரியர் கணக்காயினார், அதனால தான் கணக்காயினார் மகனார் நக்கீரர் நம்ம சொல்கிறோம். எது கலைத்திட்ட மேம்பாட்டின் கொள்கை அல்ல? ஆசிரியர் மையப்படுத்தப்பட்ட தன்மை. ஆசிரியர் பொறுப்புணர்வின் ஒரு தொழில்முறை மாதிரி. கற்றலின் விளைவுகள். மெய்ப்பொருளியல் என்பது புலப்படும் இயற்பியல் உலகத்திற்கு அப்பால். கற்ப காலத்தில் அதிகமாக மது அருந்துவது குழந்தைக்கு இதய கோளாறு ஏற்படுத்து. எல்லா கோளாறுமே வரும் பார்க்க போனோம், ஏன்னா அது ஒரு பெரிய தவறான ஒன்று இல்லைங்களா? சிக்கலை மையமாக கொண்ட வடிவமைப்பை முன்மொழிந்தவர் ரக். கேலனின் வகைப்பாட்டின்படி எந்த உடல் திரவம் அப்படிங்கிறது ரத்தம். ஆளுமை வளர்ச்சி வாழ்நாள் முழுவதும் 8 நிலைகள்ங்கிறது எரிக் எரிக்சன். டைலரின் கலைத்திட்ட மாதிரி வெளியிடப்பட்ட ஆண்டு 1949. உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் கல்வி ஊடகம் மூலம். இது யுனெஸ்கோ. 2011 ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகம் எத்தனை திறந்தவெளி இணைய வகுப்புகளை வழங்கியதுன்னா 3. டேஸ் என்பது ஏதேனும் ஒரு பொருள் அல்லது மகிழ்ச்சி அல்லது பிரச்சனை நீடித்த கவனம். முயன்று தவறி கற்றல் சூழலில் முயற்சி அல்லது செயலின் எண்ணிக்கையின். இது மிகுதி பெருக்கம். அனைவருக்கும் கல்விக்கான இது பார்த்தோன்னா தேசிய செயல் திட்டம். பள்ளிக்கல்விக்கான பெற்றோரின் செலவு இந்தியாவில் ஒரு குழந்தைய பள்ளிக்கு. இது பார்த்திங்கன்னா அசோசம் ASSOCHAM. சரிங்களா? அது உச்சரிப்பு தவறாக இருந்தால் பொறுத்துக்கணும். உற்றுநோக்கல் கணிப்பு நேர்காணல். இது தரநிலை கருவி. பன்முக காரணி கோட்பாட்டின் முக்கிய ஆதை EL தான்டெக். சிவக சிந்தாமணி எல்லாருக்குமே தெரியும், திருத்தக்க தேவர். அரசு வழிகாட்டி நெறிமுறைகள் பற்றி கூறும் இந்திய அரசியமைப்பு பகுதி 4. விண்வெளியில் வாகனங்களை ஏவுவதற்கு பயன்படுத்தப்படாத ஒன்றை கண்டுபிடி HRLV. கீழ்கண்டவர்களுள் யார் அரிக்குமேடு பகுதியில் அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டார்? மார்டிமர் வீலர். அடுத்து ஒரு கணிதம் கொடுத்துருக்காங்க, மதிப்பு காண்கன்னு, அதுக்கு A ஆப்ஷன். அடுத்தது IAEA அமைப்பின் விரிவாக்கம், சர்வதேச அணுசக்தி நிறுவனம். எது பைலட்டிக் படிப்படியான நன்மையை சிறப்பாக விவரிக்கிறதுங்கிறது? இனங்கள் நீண்ட காலத்திற்கு மெதுவாகவும் தொடர்ச்சியாகவும் மாறுகின்றனங்கிறது. அடுத்து ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க, ரூபாய் 1000 ஆனது 10% கூட்டு வட்டியால் அசலுடன் சேரும் பொழுது அது எப்படிமா? அது 3 வருடங்கள். அதுக்கு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் விருது 2024 குருநானக் தேவ் பல்கலைக்கழகம் அமிர்ஸ்டர் வாங்கியிருக்காங்க. இந்தியாவில் மாதிரி கிராமங்களை உருவாக்க பின்வரும் கிராமப்புற மேம்பாட்டு திட்டம். சன்சத் ஆதர்ஷ் கிராம் யோஜனா. இது கிராமம் வரதை பார்த்து நீங்கள் எழுதிப்பீங்க. 180 9ஆம் வகுப்பு முதல் முதுகலை பட்டம் ஸ்வயம் கோர்ஸ். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது கண்டிப்பாக. இது வரைக்கும் நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம். இந்த எஜுகேஷன் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும்
நம்ம ஒரு இணையத்தினுடைய உதவியால் அதில் தேடி தான் இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா அதையும் சொல்லிடுறோம். ஏன்னா சைக்காலஜிக்கு ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்குது. அந்த மூல நூல்கள் நம்மக்கிட்ட அதெல்லாம் அவ்வளோ சேகரிப்பு இல்லைங்க. இதை தான் ஸோ அதுலேருந்து நம்ம எடுக்க முடியல. இது கல்வியில் பொறுத்த வரைக்கும் இணையத்தினுடைய உதவி வாயிலாக நமக்கு தெரிந்த வரைக்கும் தோராயமான விடைகளை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். கல்வியில் பொறுத்த வரைக்கும் தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம மூல நூல்களில் இருக்கக்கூடிய அதை கன்ஃபார்மாக பார்த்துட்டு ஆன்சர் கொடுத்துருக்கோம். 1-2 ஏதாவது தவறுதலாக இருக்கலாம். ஸோ அடுத்து நம்ம கல்லூரி டிஆர்பிக்கான டெஸ்ட் பேட்ச் இருக்குது. நெட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கான டெஸ்ட் பேட்சும் வகுப்பும் பயிற்சி வகுப்பும் இருக்குது. இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த காணொலியில் பார்க்கலாம். தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம்.